ஹலோ தோஸ்தஸ், வெல்கம் டு க்ளோபல் ட்ரைப்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்து முடிஞ்ச எம்ஐ விசஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எப்பவும் போல் மும்பை தான் ஜெயிஸ் பண்ணாங்க. எப்படி வின் பண்ணாங்க? ஃபயராக வின் பண்ணாங்க. அது எப்படி வின் பண்ணாங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எஸ் தான் பேட்டிங் பண்ணாங்க. எப்போவுமே எஸ்ஆர்எஸ் பேட்டிங் பண்ணால் நம்ம என்ன நினைப்போம், ஸ்கோர் வந்து கண்டிப்பாக 200+ தான் போகும் அப்படின்னு நினைப்போம். இல்லை மேபி டூ இந்த சீசனில் எப்படி விளாண்டுனா 250+ போகும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதுதான் நேற்று மேட்ச்சில் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆப்போசிஷனில் விளையாண்டது மும்பை கூட 200+ அடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் நேற்று நடந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணி மேட்ச்சை கண்டெயின் பண்ணாங்க. இதில் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச்சில் கரண் சர்மா நல்லா பவுலிங் போட்டார். இந்த மேட்ச்சில் அவரால் ஆட முடியாது, ஒரு இன்ஜுரி வந்துட்டு மேட்ச் நடக்கிறப்போ. அதுக்கு பதிலாக வில் ஜாக்ஸுக்கு கொடுப்பாங்க. வில் ஜாக்ஸ் வந்து பிரமாதமாக பவுல் பண்ணி அப்படியே அவங்க ஹெச்ஆர்எஸ் பேட்டர்ஸே ஃபுல்லாக திணற விட்டு அதனால இன்னும் நல்லாவே கண்டெயின் ஆச்சு நமக்கு. அவங்க வந்து 6 வந்து 17th ஓவர் வரைக்கும் ஒரு 6 கூட அவங்க அடிக்கல. எப்போவுமே அவங்க ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 மட்டும்தான் அடிச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து 17th ஓவரில் மட்டும்தான் 6 அடிச்சாங்க. அந்தளவுக்கு நம்ம பவுலர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. தீபக் சார் வந்து பவர் பிளேல நல்லா போட்டார். ஆனால் கடைசியில் அடி வாங்கிட்டார், டெத் ஓவரில் அடி வாங்கிட்டார். ஆனால் போல்ட்டும் பும்ராவும் நல்லா பர்ஃபெக்டாக போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா சொல்ல வேணாம், அவரும் சூப்பராக போட்டார். அவர் ஒரு விக்கெட் வேறு எடுத்தார். ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் மேட்ச்சே கொஞ்சம் திரும்பிச்சு. ஆனால் ஓவராலாக ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் தான், எல்லாம் சூப்பராக பண்ணாங்க. அப்படி அவ்வளோ சூப்பராக பண்ணி நம்ம வந்து 162 அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். 163 எடுத்தால் வின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டார்கெட் செட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா வந்து மும்பைக்கு இனிஷியலாக ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அப்படியே வான்கடே ஸ்டேடியமே வந்துட்டு அலறிடுச்சு. அவ்வளோ எல்லாரும் கத்தி ஒரு சீரப் பண்ணாங்க, ரோஹித்னு சொல்லிட்டு. ஒரு 3 6 அடிப்பார். அது வேற லெவலில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நமக்கே வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 26 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவார். அவருக்கு கொஞ்சம் பேட் லக்குன்னு தான் சொல்லணும். லக் இந்த ஐபிஎல்ல கண்டிப்பாக அவருக்கு இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, அந்த 26 ரன்ஸ் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து நம்ம பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் திணறினாங்க. இனிஷியலாக இவர் அடித்தது நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் வில் ஜாக்ஸும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ணி அப்படியே மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவாங்க நம்ம அந்த டார்கெட்டை இது பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் 26ல் அவுட் ஆயிடுவார். ஆனால் அவர் நல்லா மேட்சை கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போவார். அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸும் கொஞ்ச நேரம் ஆடிட்டு அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியா வரும். ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அப்புறம் அவரும் அவுட் ஆயிடுவார். நல்லா தான் விளாண்டுருப்பாங்க. லாஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் நம்ம ஒரு 3 ஓவர் இருக்கிறப்போ 6 ரன்ஸ் அந்த மாதிரி தான், கம்மியான ரன் தான் எடுத்தா வின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க நிறைய டாட் பால்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆளுங்க அப்படியே திணற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நம்ம ஒரு சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பை வந்து நம்ம பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் போய் ஒரு 4 அடிச்சு, திலக் வர்மா ஒரு 4 அடிச்சு நம்ம ஜெயிப்போம். ஆனால் மேட்ச் வந்து நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஸ்டார்ட் தான் பண்ணாங்க. கடைசியாக போகிறப்போ நம்ம நெக்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் விளாட போகிறதுனால அந்த வைவ் அப்படியே நமக்கு கொட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்பவும் போல மும்பை ஃபயராக தான் ஜெயிச்சாங்க. ஸ்டார்டிங் வேற லெவல் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. எஸ்ஆர்எஸ் பேட்டர்ஸ்லாம் திணறினாங்க. அந்த அளவுக்கு வந்து மும்பையோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் யார் கூட விளாட போறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட விளாட போகிறோம். அது வந்துட்டு சிஎஸ்கே நீங்கள் நினச்சிருக்கலாம், அவங்க ஃபார்மில் இல்லை, இவ்வளோ நாள் கொஞ்சம் சொதப்பாக தான், கடைசி மேட்ச்சில் வந்து தான் ஓரளவு நல்லா விளாண்டாங்க அப்படின்னு அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் வந்து அவங்க மும்பை கூட விளாட்ற விதமே வேற மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் மற்ற டீமுக்கு நம்ம டஃப் கொடுத்தாலும் சிஎஸ்கே கூட விளாட்றப்போ நமக்கே அது ஒரு டஃப்பாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைம் வந்துட்டு வான்கடையில் தான் நடக்குது மேட்ச், ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். இது சென்னையில் வந்து கோட்டை விட்டோம். ஆனால் மும்பையில் வந்துட்டு எப்போவுமே மும்பையோட ராஜா ரோஹித் சர்மா தான். இங்கே வந்து மும்பையில் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம். நம்ம வந்து சண்டே பொறுத்திருந்து பார்ப்போம் மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த மேட்ச் ரிவியூவில் பார்ப்போம். அதுவும் சிஎஸ்கே மும்பை ரிவியூவில் பார்ப்போம். பாய்.